பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் வல்ல கருணையே வடிவான அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை சுகவனேஸ்வர சுவாமியுடைய ஆலயத்திலே வைகாசி மாதம் விசாக நட்சத்திர பிரம்மோற்சவ திருவிழாவானது சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அங்கமாக மூன்றாம் தினமான இன்று இருதலை பட்சி வாகனத்திலே எம்பெருமான் சுகவனேஸ்வர சுவாமியும் சொர்ணாம்பியும் எழுந்தருளி இந்த நகர பிரதட்சணமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இருதலை பட்சி வாகனமானது நமது சைலபுரி என்று சொல்லக்கூடிய சமஸ்தானமானது தலைவாசலை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மைசூர் மகாராஜாவினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த காரணத்தினாலே அந்த மகாராஜாவின் நினைவாக, அவர் ஆண்ட நினைவாக அந்த அவருடைய இந்த சின்னமானது இந்த இருதலை பட்சி ஆகும். அது எப்படி என்றால், சேர சோழ பாண்டியர்களுக்கு எப்படி ஒவ்வொரு சின்னம் உள்ளதோ அதுபோல மைசூர் மகாராஜாவினுடைய சின்னமானது இந்த இருதலை பட்சி சின்னமாகும். இந்த இருதலை பட்சி சின்னமானது அவருடைய ஞாபகார்த்தமாக தற்போது நமது கோவிலிலே வழங்கப்பட்டு வாகனமாகவே வழங்கப்பட்டு நமது பிரம்மோற்சவத்திலே 3ஆம் நாளிலே புறப்பாடு செய்விக்கப்பட்டு வருகிறது. மற்ற வாகனங்கள் எல்லாம் இரவு 7 மணிக்கு மேலே புறப்பாடு நடைபெறும். இந்த இருதலை பட்சி வாகனமானது மட்டும் மாலை 4 மணிக்கு மேல் வாகனமானது புறப்பாடு ஆகப்படும். என்னவென்றால், பறவைகளுக்கு நிதர்சனமாக இருட்டு வந்தவுடன் கண் தெரியாது என்று கூறுவார்கள். ஆகவே அதன் பொருட்டாக இந்த இருதலை பட்சி வாகனம் மட்டும் அந்த பட்சிக்கினுடைய சுவாமி எப்படி அனுகிரகம் செய்கிறாரோ அதன் பொருட்டாகவே தன்னுடைய கண் தெரியும் பட்சத்திலேயே இறைவனை சுமந்து செல்லும் வேண்டும் என்ற காரணத்திற்காக மாலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள்ளாக இந்த இருதலை பட்சி வாகனத்தில் எம்பெருமான் புறப்பாடு செய்வித்து வந்து ஆலயம் வந்து அடைவார். அதன் பின்பு சாயரட்சி பூஜையான நடைபெற்று பின்பு மற்ற பூஜை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த வாகனத்திலே சுவாமி வருவதை கண்ணார கண்டு எல்லாம் வல்ல பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகும்படி எல்லாம் வல்ல இறைவனை அனுகிரகம் அனைவருக்கும் பெற வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு அனைவரும் வாழ்க, ஆண்டவன் அருள் பெறுக என்று பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.